அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வைக்கிறேன். ஸோ ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எம்ஏடபிள்யூஎஸோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கண்டிப்பாக மிக விரைவில் வரப்போகுது அப்படின்றதான். ஏன்னா நேற்று நடந்த ஹியரிங்கில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இடைக்கால தடையை வந்து நீக்கம் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் தரப்புல இருந்து. ஸோ அதோட அப்டேட் என்ன, அதே மாதிரி அடுத்த ப்ரொசீஜர் என்ன, எப்போ போஸ்டிங் வரும் அப்படின்றது தான். அதாவது போஸ்டிங் ஆர்டர், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கு பார்த்தீங்களா, அது எப்போ வரும் அப்படின்றதுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டிஎன்எம்ஏடபிள்யூ தரப்புல இருந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் எல்லாருக்குமே. கண்டிப்பா நிறைய பேர், ஒரு 2500 பேர்பட்டவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ இதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, போஸ்டிங் ஆர்டர் எப்போ வரும் எப்போ வரும்னு. அதுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இங்க பாருங்க, எம்பிஏடபிள்யூஎஸ்ல ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது மார்ச் 31க்கு அப்புறம் வேற எந்த அப்டேட் இல்லாம இன்னைக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க, முக்கியமா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, டிகிரி, டிப்ளமோ அண்ட் சானிட்டரி இன்ஸ்பெக்டர், டிகிரி, டிப்ளமோ, சானிட்டரி இன்ஸ்பெக்டர் எல்லாத்துக்குமே என்ன பண்ணாங்கன்னா லிஸ்ட் வெளியிட்டுட்டாங்க. ஸோ யாருக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரப்போகுது அப்படின்ற லிஸ்ட் வெளியிட்டுட்டாங்க. இது ரொம்ப பெரிய நல்ல விஷயம் அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க, சார் எப்போ சார் வரும் அப்படின்றதுக்கு. ஸோ அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணாங்க, தெளிவாக என்ன பண்ணாங்க, ஒரு அப்டேட் விட்டுட்டாங்க. ஸோ இங்கே பாருங்க, டிகிரி ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா ஏஇ பிளானிங், ஸோ அதுக்கப்புறம் ஏஇ பிளானிங், கார்பரேஷன், முனிசிபாலிட்டி, அப்புறம் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல பாருங்க, டிடபிள்யூஏடிபி, சென்னை மெட்ரோ, டிடிபி, டிஎம்ஏ முனிசிபாலிட்டி, அதுக்கப்புறம் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், அதுக்கப்புறம் டிஎம்ஏ கார்பரேஷன், அதுக்கப்புறம் சென்னை மெட்ரோ, சிவில் மெக்கு. ஸோ எல்லா ஏஇ போஸ்ட்டுக்குமே என்ன பண்ணியிருக்காங்க, வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாம் கடைசி நோட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the selection of candidates purely provisional subject to the outcome of, so in the case details number கொடுத்திருக்காங்க, filled before the honorable Supreme Court of India, other cases related to this requirement if any billed before honorable High Court of Judiciary at Madras Madurai Bench of High Court அப்படின்றத போட்டிருக்காங்க. The reserve list will be published separately. So லிஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, டிகிரிக்கு தனியா, டிப்ளமோக்கு தனியா, சானிட்டரி இன்ஸ்பெக்டர் தனியா. நேற்று தான் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கோர்ட் ஹியரிங் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப பெரிய முக்கியமான அப்டேட். ஸோ இதோட லிஸ்ட் எல்லாமே நான் டெலகிராம்ல உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ டெலகிராம்ல நம்ம டெலகிராம் சேனல்ல யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருக்குமே கண்டிப்பா ஆல் தி பெஸ்ட். போஸ்டிங் வாங்கின எல்லாருக்குமே கண்டிப்பா என்ன பண்ணுங்க, ஸோ வருங்காலத்துல நீங்க ஒரு அரசு அதிகாரியா கண்டிப்பா ஆக போறீங்க. ஸோ நல்லபடியாக வேலை பார்க்கணும். எல்லாருக்குமே கண்டிப்பாக ஆல் தி பெஸ்ட். ஸோ த வெயிட் இஸ் எண்ட் அப்படின்றது தான் முக்கியமான கருத்து. அதாவது சில விஷயங்கள் வந்து நமக்கு தாமதமாக நடந்தாலும் அது தரமாக நடக்கும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஸோ அதன் அடிப்படையில் போஸ்டிங் லிஸ்ட்டே வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, விட்டாங்க. சீக்கிரமாக உங்களுக்கு கைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும். ஸோ இதில் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 4 பேர் கொண்ட குழு வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, கேஸ் போட்டிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்டில். சரி, அதாவது ஸ்டேட் மதுரை ஹைகோர்ட்ல கேஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிட்டாங்க, டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ்ஏ வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ அதுல சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடைக்கால தடையை வந்து நீக்கம் பண்ணிட்டாங்க. ஸோ அதன் அடிப்படையில் விரைவில் வந்து பணியிடங்களை நிரப்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது அடுத்து வரவங்களுக்கும் ஒரு நல்லபடியா இருக்கும். ஏன்னா இதை விரைவில் நிரப்பினாதான் இன்னும் வரக்கூடிய பணியிடங்கள் நிறைய வந்து என்ன பண்ணுவாங்க, நிறைய அடுத்தடுத்த ரெக்யூர்மெண்ட்டுக்கு போடுவாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி டிப்ளமோக்கும் பார்த்தீங்கன்னா ஒர்க் இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் ஒர்க் இன்ஸ்பெக்டர் சிவில் மெக்கு, ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனலாக எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரியா, எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்காங்க, செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தோட லிஸ்ட்டுமே அதே மாதிரி சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப பெரிய நல்ல அப்டேட். இது எல்லாருக்குமே மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. மாசான அப்டேட் ஃப்ரம் எம்ஏடபிள்யூஎஸ்ல இருந்தா முக்கியமான அப்டேட்டு. ஸோ இதெல்லாம் முக்கியமாக கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இதோட லிஸ்ட் எல்லாமே டெலகிராம்ல நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இல்லாட்டி நீங்க டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் வெப்சைட்லயே நீங்க டைரக்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். மறக்காம இதே மாதிரி அப்டேட்டுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஒரு ஹாப்பியான நியூஸ் எல்லாருக்குமே, ஆல் தி பெஸ்ட் கண்டிப்பா. ஸோ கண்டிப்பா விரைவில் எல்லாருக்குமே என்ன பண்ண போறாங்க, போஸ்டிங். ஸோ யாரெல்லாம் வந்து போஸ்டிங் வாங்குறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஆல் தி பெஸ்ட் டு ஆல். ஸோ அடுத்து நீங்க மென்மேலும் வளரணும் அப்படின்றதுதான் நம்மளோட கருத்து. ஸோ கண்டிப்பா ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.